கோயம்புத்தூர் பக்கம் சூலூர்ல இருந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து கிளம்பியிருக்கு. நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை இருக்காருல்ல, அவர் நேத்து எக்ஸ் தளத்துல ஒரு பெரிய அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு. என்ன மேட்டர்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுகாவில் சின்னக்காளி பாளையம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க சுல்தான்பேட்டை யூனியன்ல ஒரு பெரிய குப்பை கிடங்கு, அதாவது மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர் கட்ட போறாங்களாம். அதாவது ஊர் குப்பையை எல்லாம் மொத்தமா கொண்டு வந்து கொட்டி உரம் ஆக்குற பிளான்ட் மாதிரி. இதுக்கு தான் அண்ணாமலை பயங்கரமா எதிர்ப்பு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா, அந்த சின்னக்காளி பாளையம் இருக்கே, அது சாதாரண இடம் இல்லை, சுத்தி விவசாய பூமி, நல்லா விளைச்சல் கொடுக்கிற செழிப்பான ஏரியா. இப்படிப்பட்ட இடத்துல போய் நீங்க குப்பை கொட்டினா என்ன ஆகுறது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அவர் முக்கியமா ஒரு 4 ஊர் பேரை சொல்றாரு. வதம்பச்சேரி, ஜெய கிருஷ்ணாபுரம், வாரப்பட்டி, கம்மாலப்பட்டி, இந்த 4 ஊராட்சியும் அந்த குப்பை கிடங்க சுத்தி தான் இருக்கான். இப்போ அங்க குப்பையை கொண்டு வந்து கொட்டினா அந்த அசுத்தமான தண்ணி, கெமிக்கல் எல்லாம் பூமிக்கு அடியில இறங்கி மொத்த நிலத்தடி நீரையும் கெடுத்து நாசம் பண்ணிடும். பூமிக்கு அடியில இருக்கிற தண்ணியே போயிருச்சுன்னா விவசாயிங்க என்ன பண்ணுவாங்க? குடிக்கிறதுக்கே தண்ணிக்கு கஷ்டம் வந்துடும். இன்னொரு பெரிய பாயிண்ட் என்னன்னா, ஏதோ ஆள் இல்லாத காட்டுல கொண்டு போய் கொட்டுறீங்கன்னு நினைக்காதீங்க. அந்த இடத்த சுத்தி சுமார் 50,000 மக்கள் வாழ்றாங்க. இத்தனை 1000 மக்களோட வாழ்க்கைய, விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்கிற மக்களோட வாழ்வாதாரத்தை பத்தி துளி கூட யோசிக்காம திமுக அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வரது ரொம்ப கண்டிக்கத்தக்கது அப்படின்னு நேரடியாவே அரசாங்கத்தை குற்றம் சாட்டியிருக்காரு. அதனால தமிழக அரசு இந்த முடிவை உடனே கைவிடணும், சின்னக்காளி பாளையத்துல குப்பை கிடங்கு கட்டுற வேலையை இதோட நிறுத்திக்கணும் அப்படின்னு ரொம்ப அழுத்தமா கராரா சொல்லியிருக்காரு. இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. நன்றி.